ஒரு வீடியோவை பாருங்க. இந்த அம்மா கர்ப்பமா இருக்கனால இவங்களுக்கு வயிறு வலி வர ஆரம்பிக்குது. அதனால அந்த அம்மாவோட பையனை கூப்பிட்டு அந்த பையன் கிட்ட சொல்றாங்க, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுப்பா, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு. இந்த பையன் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணாம என்ன பண்றானா, அவங்க அப்பா இருக்க அந்த ஒரு பாட்டி வீட்டுக்கு கால் பண்றான். அப்ப அந்த பையனோட அப்பா பாத்தீங்கன்னா 2வதா திருமணம் பண்ணிருப்பாரு. அந்த அம்மா வந்து அந்த காலை வந்து ஆன்சர் பண்றாங்க. அப்ப அந்த பையனை என்னோட அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அப்பா கொஞ்சம் வேலையா இருக்காருப்பா அப்படின்ட்டு. அப்ப அந்த பையன் அந்த அம்மா கிட்ட சொல்றான், என்னோட அம்மாவுக்கு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கா, என்னோட அப்பா கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை வந்து கட் பண்றான். அதுக்கப்புறமா அந்த பையனோட அப்பா பாத்தீங்கன்னா அந்த 2வது மனைவி கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப அந்த மனைவியும் அந்த கணவர்கிட்ட சொல்றாங்க, உங்க மூத்த மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கு, உடனே நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதுமே அந்த கணவர் பாத்தீங்கன்னா தன்னோட 2வது மனைவி கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவர் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பிறந்த குழந்தையும் அந்த அம்மாவும் அந்த பையனும் அந்த அப்பா இருந்த அந்த ஒரு பாட்டி வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்றத பார்ட் 2ல பார்க்கலாம்.